இன்றைய இறையாசிர் விடுதலை பயணம் 33:7 மற்றும் 9. ஆண்டவரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு வெளியேயுள்ள சந்திப்பு கூடாரத்திற்கு செல்வர். மோசே கூடாரத்தில் நுழைந்ததும் மேகத்தூண் இறங்கி வந்து கூடார நுழைவாயிலில் நின்று கொள்ளும். அப்போது கடவுள் மோசேயிடம் பேசுவார். அன்பிற்கினியவர்களே, மோசே கடவுளை சந்திக்க சீனாய் மலைக்கு சென்று நோன்பிருந்து ஜெபித்தார் என்று பார்த்தோம். நாமும் கடவுளை சந்திக்க வேண்டும் என்ற பழக்கத்தை நமது முன்னோர் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். நற்கருணை பேழை சந்திப்பு நமது கத்தோலிக்க விசுவாசத்தின் ஒரு முக்கிய பகுதி. இயேசுவின் நற்கருணையில் சந்திக்க நாம் நற்கருணை ஆலயம் அல்லது நமது ஆலயங்களுக்கு செல்வதை போல மோசே தினமும் இறைவனை சந்திக்க உடன்படிக்கை பேழை வைக்கப்பட்டுள்ள சந்திப்பு கூடாரம் செல்வார். கெரூபுகள் நடுவிலிருந்து கடவுள் மோசேயிடம் பேசுவார். ஜெபிப்போமா. அன்பிறைவா, மோசே உடன்படிக்கை பேழையில் இறைவனை சந்திக்க சென்றதை போல உயிருள்ள இயேசுவை நற்கருணையில் சந்திக்க நற்கருணை பேழை நோக்கி அடிக்கடி செல்லும் பழக்கத்தை எனக்குள் உருவாக்கும். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.